so that 2017ல இந்த கேள்வியை நாங்கள் பார்த்தோம்னா the English club in your school has organized a workshop on English for everyone to be held in the main hall of the school. Write a notice informing about the workshop. Include the following. Use about 40 to 50 words. Purpose of the workshop, date, time and venue, participants. இப்போ 2016ல வந்த நோட்டீஸை விட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இதில் குறைவு. சரி, வளமையாக அந்த நிறைய டீட்டெயில்ஸ் தந்தால் உங்களுக்கு கொஞ்சம் எழுதுறது ஈஸியாக இருக்கிறது. கொஞ்சம் டீட்டெயில்ஸ் குறையில வந்து ஸோ வி ஹாவ் டு ஆட் சம் more sentences to reach 40 to 50 words. ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது. அப்போ நாங்கள் இருக்கிற கேள்வியில் இருக்கிற விஷயங்களை வச்சுக்கொண்டே நோட்டீஸை மேக் பண்ண போய்க்கல எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வேறு. ஸோ இங்கே எங்களுக்கு இந்த செக்ரட்டரி என்ற வேர்ட் பாவிக்க இல்லாமல் இருந்தபடியாக மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ரோட் கரெக்ட்லி. ஸோ அதை நான் நோட்டீஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. ஏன்னா உங்களுக்கு நேரடியாகவே இங்கே ஆர்கனைசர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ அந்த 5 questions are very important to ask when you write a notice or before writing the notice. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா who are the organizers என்று கேட்கல. த இங்கிலீஷ் கிளப்ன்றது வந்து இங்கிலீஷ் கிளப் ஆஃப் யுவர் ஸ்கூல் என்று வரப்போகுது. அது அவர் ஸ்கூல்னு மாறும். சரியா, த இங்கிலீஷ் கிளப் ஆஃப் அவர் ஸ்கூல். என்ன ஈவெண்ட்னு பார்த்தோம்னா ஒர்க் ஷாப் தான் ஈவெண்ட். என்னத்தை பற்றினது, அபவுட் வாட் ரெண்டு கேக்கில் வந்து அது இங்கிலீஷ் ஃபார் எவ்ரி ஒன்னாக இருக்கும். ரைட், அடுத்தது இடம், டேட், டைம் அண்ட் வென்யூ நாங்கள் பார்க்கணும். அதை வந்து as usual நான் சொன்னேன் ஆல்ரெடி நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த டேட் தான் வரப்போகுது, இதுதான் டைம் வரப்போகுது, இதுதான் பிளேஸ் வரப்போகுதுன்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா எங்களுக்கு எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்தது பார்ட்டிசிபென்ட்ஸ் as usual. இதில் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா grade 9 ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபார்மிங் த ஒர்க் ஷாப். ரைட் அ நோட்டீஸ் இன்ஃபார்மிங் அபவுட் த ஒர்க் ஷாப் நான் போட்டிருக்கே தவிர இங்கிலீஷ் ஃபார் எவ்ரி ஒன் என்ற ஒர்க் ஷாப்பை இன்ஃபார்ம் பண்ண சொல்லி போட்டிருக்கிறாங்க. யாருக்குண்டு நாங்கள் சொல்லல. ஸோ as usual நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருன்னு நாங்கள் டிசைட் பண்ணலாம். இந்த நோட்டீஸை பொறுத்தவரை நாங்கள் டிசைட் பண்ணலாம். இங்கிலீஷ் ஃபார் எவ்ரி ஒன் என்ற இது வந்து மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸை தான் அட்ராக்ட் பண்ணுங்க. டீச்சர்ஸை இன்வைட் பண்ண வேண்டிய தேவை இங்கே இல்லை. பார்ட்டிசிபென்ட்ஸை நாங்கள் டிசைட் பண்ணலாம். அது வந்து இதுன்னு சொல்லி என்ன ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுக்குரிய பார்ட்டிசிபென்ட்ஸ். பட் இங்கே ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இப்போ ஒரு பர்பஸ்ன்ற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. ரைட், அப்போ பர்பஸ் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இங்கிலீஷ் ரிலேட்டடாக இருக்கணும். டு என்ஹான்ஸ் த நாலேஜ் அப்படியான விஷயம், டு டெவலப் த நாலேஜ் அப்படியான சில பர்பஸை போடணும். சில நோட்டீஸுகளில் நீங்கள் எழுதி அனுப்பின சில நோட்டீஸுகளில் எங்களுக்கு ஐ couldn't find any வாட்ஸ்அப் த பர்பஸை ஃபைன் பண்ண இல்லாமல் இருந்தது. ஆனால் கனவே அதை பர்பஸை இன்க்ளூட் பண்ணியிருந்தீங்க. ரைட், அப்போ அது இல்லாட்டி எங்களுக்கு கண்டென்ட் மிஸ்ஸிங்காக போயிடும் மார்க்ஸ் என்ன. அப்போ 10 3 போடைகளை வந்து கண்டென்ட்டில் ஒரு மார்க்ஸை போட்டுருவாங்க. அந்த சப்போஸ் இந்த பர்பஸ்ன்ற விஷயம் எழுதாம விட்டீங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நாங்கள் இதற்கு டக்குன்னு வேகமாக எழுதி பார்ப்போம். ஓகே, நோட்டீஸ் அண்ட் ஹெடிங் போட்டிருப்பீங்க. நோட்டீஸ் உங்களுக்கு ஏதாவது அடிஷனல் ஹெடிங் வேணுமென்று சொன்னால் இந்த ஒர்க் ஷாப்னு கூட போடலாம். ஒர்க் ஷாப்னு போடலாம். இப்போ இது வந்து நெசசரி இல்லை. சரியா, நோட்டீஸ்ன்னு போட்டாலே காணும். சரி, அதை ஞாபகம் வச்சிருக்கோம். முன்னாடி 2 ஹெடிங் தான் சார் போட சொன்னவர். ஒரு ஹெடிங் போட்டு அப்பெல்லாம் போடுவாங்கன்ற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே செய்யாதீங்க. ஏன்னா இது வந்து நாங்கள் அடிஷனல் இன்ஃபர்மேஷனை தரோம். சப்போஸ் நோட்டீஸ்ன்ற நீங்கள் போட மறந்துட்டீங்கன்னா ஒர்க் ஷாப்னு போடலாம்ன்றதுக்காக தரோம். ஷுட் பி அண்டர்லைன். சரியா, அண்டர்லைன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல. ஓகே,
நீட்டா ஒரு விஷயத்தை சரியோ பிள்ளையோ நீட்டா கொடுக்க வலிக்கிட்டோம்டா அதுக்கான ரிசல்ட்ஸை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ we can start the English club of அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கிலீஷ் கிளப் ஆஃப் அவர் ஸ்கூல் கிளப் இன்னும் கூட போகலாம். நான் ஆஃப் பண்ண மாத்துறேன்னா ஸ்கூல் has organized a workshop on English for everyone. இங்கிலீஷ் எங்கே வந்தாலும் இதாகத்தான் வரணும். ஐ மீன் கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இது அதோட இது ஹெடிங் என்னபடியா அவன் அப்படி தந்திருக்கிறானோ அப்படியே கொடுத்தீங்கன்னா எல்லாம் இன்வெர்டட் கமாஸ் வி கேன் யூஸ் தி இன்வெர்டட் கமாஸ். சரியா, அதையும் நாங்கள் பாவிச்சோம்டா இன்னும் நல்ல. ஓகே குட். இப்படி ஒரு சென்டென்ஸை வி கேன் மேக். என்னதான் கேட்டிருந்தவர் ஒரு டவுட்டா, நான் அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக இதில் சொல்கிறேன். இங்கிலீஷ் கிளப் ஆஃப் அவர் ஸ்கூல் ஹேஸ் ஆர்கனைஸ்ட் எ ஒர்க் ஷாப் ஆன் இங்கிலீஷ் ஃபார் எவ்ரி ஒன் எழுதுறதுக்கு பதிலாக சார் இதை நான் பெசிவாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பாருங்க நினைப்பிருந்தவர் பெர்ஃபெக்டாக ட்ரை பண்ணியிருந்தவர். ரைட், அப்போ இதில் நான் இதில் அல்லதுன்னு போட்டுட்டு சரியா, இது உண்மையாக எக்ஸ்பிளனேஷனுக்காக தரேன். நீங்கள் இஃப் யூ வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் யூ கேன் நோட் இட் டவுன், நோ ப்ராப்ளம். இதை பெசிவா அவையோட ஸ்கூலில் வந்து அதை பெசிவா சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரியானே, அப்போ கிரேட் 9ல் நாங்கள் மேலே ஒரு நோட்டீஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணீங்களே வந்து அதை பசி வாய்ஸாக தான் எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியான, உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. சரியான, அதை பசி வாய்ஸில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தவர்டா ஒர்க் ஷாப் ஒர்க் ஷாப் ஒர்க் ஷாப் ஆன் இங்கிலீஷ் ஃபார் எவ்ரி ஒன், இங்கிலீஷ் ஃபார் எவ்ரி ஒன் has been organized has been organized by the English club of our school. English club of our school என்று போட்டிருந்தார். இப்படி போடலாம். A workshop on English for everyone has been organized by the English club of our school. Perfect. இப்படி எழுதலாம். சரியான, ஒற்று பிரச்சனையும் இல்லை. ரைட், அப்போ இப்படி ஒரு விஷயம் நீங்கள் சப்போஸ் பேசிவ் வாய்ஸில் நீங்கள் கெட்டிக்காரர் என்று சொன்னால் மட்டும் இந்த வே ஆஃப் ரைட்டிங்கை யூ கேன் ஃபாலோ திஸ் கைண்ட் ஆஃப் வே ஆஃப் ரைட்டிங். ஓகே, ஸோ இது வந்து இப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களோட என்ன சொல்கிற ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டுது. சரியா, நீங்கள் இங்கிலீஷில் எவ்வளவு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறீங்கன்றதை காட்டுது. பட் மை அட்வைஸ் இஸ் டோன்ட் டேக் ரிஸ்க். சரியா, சப்போஸ் அந்த ஹேஸ் பீன் என்று போடாமல் ஹேஸ் என்று போட்டுட்டீங்கன்னு வைங்களேன், எவ்ரி திங் கலப்ஸ், எல்லாமே வராமல் போயிடும், மார்க்ஸே இல்லாமல் போயிடும். சரியா, அதாவது கிராமருக்குரிய மார்க்ஸ் ஃபுல்லாக தூக்கிடுவான், 10 மார்க்ஸ் போயிடும். அப்போ ஒர்க் ஷாப் ஆன் இங்கிலீஷ் ஃபார் எவ்ரி ஒன் ஹேஸ் பீன் ஆர்கனைஸ்ட் என்று போடணும். சில பேர் பழக்க தோஷத்தில் என்ன செய்திருவோம், நாங்கள் ஹேஸ் ஆர்கனைஸ்ட் என்று போட்டுருவோம். போட்டால் அங்கே பிரச்சனை வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. நீங்கள் யூ ஹேவ் டு டிசைட். சரியா, நான் ரெண்டு பக்கம் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸையும் சொல்லிட்டேன், ஈஸினஸையும் சொல்லிட்டேன். நீங்கள்லாம் டிசைட் பண்ணணும். ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும் என்றபடியாக நான் இப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன் என்று நீங்கள்லாம் அதை முடிவெடுக்க வேணும்.
என்ன பிள்ளை? அப்போ நான் அது வந்து உங்களோட சாய்ஸ். ஓகே, உங்களோட வடிவ விளங்க நினைக்கிறேன். ரைட், அதாவது இப்படியான சந்தர்ப்பத்தில், சரியா, இப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பத்தில் யூ கேன் யூஸ் இட். வடிவாக இருக்கு. ஓகே, ரைட். இனி வளமையான எங்களோட விஷயத்தை பார்க்க போகிறோம். டு பி ஹெல்ட் இன் மெயின் ஹோல், அவன் தந்திருக்கிறான் பிளேஸை. அப்போ நாங்கள் வேறு பிளேஸ் ஒன்றுமே போடலாது. எத்தனை பேர் அதை கவனிச்சினீங்கன்னு தெரியல. ஆனால் கட்டாயம் இது இவண்ட பிளேஸ்லாம் நாங்கள் நடத்த வேணும். மெயின் ஹால் ஆஃப் த ஸ்கூல்லாம் எங்களுக்குரிய பிளேஸ். சரி, மெயின் ஹால் ஆஃப் த ஸ்கூல்லாம் பிளேஸ். அப்போ பிறகு நாங்கள் வேறு ஏதாவது ஆடிட்டோரியமோ அல்லது அட் த ஸ்கூலோ அப்படியெல்லாம் போட்டோம்னா அதுவும் ஒரு கண்டென்ட் மிஸ்ஸிங்காக போகும். அப்போ அவன் கேட்கறத மட்டும்தான் நாங்கள் எழுத வேண்டும் என்றது இங்கே தேவையான ஒரு விஷயம். நாங்கள் எப்படி எழுத போகிறோம்டா? இப்போ இட் வில் பி ஹெல்ட் ஆன், இட் வில் பி, சேர்ந்து எழுதலாம், பிரிஞ்சு எழுதலாமா? ஹெல்ட் ஆன் டேட் என்ன போடுவோம்? 14th November 2024. சரியா, இதான் டேட். 2024 ஃப்ரம் ஒர்க் ஷாப் பண்ணபடியா அட் என்ன போடுவோமே? அட் 9 AM. ஒரு நிமிஷமா, ஒரு இதில் எழுதி நம்ம ஈஸின்னு பார்க்குறேன். இட் வில் பி, இப்படி எழுதுமா? இட்ஸ் இந்த ஸ்கூல் மெயின் ஹால் போடுவோமா? இல்லாடி இந்த மெயின் ஹால் ஆஃப் த ஸ்கூல்னு போடலாம். சரியா, அதில் பிரச்சனையே இல்லை. இன்றைக்கு தனித்தனியாக பார்ப்பேன் நோட்டீஸ் எல்லாத்தையும் நான் ஓவராலாக கடை வாசித்து போட்டு விட்டேன். எனக்கு கணக்கு எல்லாரும் அனுப்பியிருந்தீங்க, சந்தோஷமாக இருந்தேன் எனக்கு. பட் சேட் என்னண்டா, எனக்கு டைம் இல்லாமல் இந்த வாசிச்சு அதை திருத்துறதுக்கு. ரைட், இல்லாட்டிக்கு நான் இப்போ நான் சும்மா இனி கிளாஸுகளில் ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் அதில் பார்ப்பேன், தட்டி தட்டி பார்த்து பார்த்து கொண்டு உங்களுக்குரிய கொமெண்ட்ஸை தாரேன். சரிதான்? ரைட், இப்போ இட் வில் பி ஹெல்ட் ஆன் 14th November 2024 at 9 AM in the school main hall. அப்போ டேட், டைம் அண்ட் வென்யூ போட்டாச்சு. இதில் ஒரு பர்பஸை நாங்கள் எழுத வேண்டிய தேவை இருக்குது. கனவேர் எழுதியிருந்தீங்க பர்பஸ் ஆஃப் த ஒர்க் ஷாப் இஸ், அப்படி ஒரு உண்மையாக பர்பஸ் எழுதுறதுக்கு அப்படி ஒரு பர்பஸ் தேவையில்லை. சரியா, பர்பஸ் ஆஃப் த மெயின், ஐ மீன் பர்பஸ் ஆஃப் த ஒர்க் ஷாப் இஸ் என்று எழுதாமல் நாங்கள் என்ன செய்வோம்னா இதுக்குள்ளேயே ஜாயின் பண்ணி விடுவோம். இந்த ஸ்கூல் இங்கிலீஷ் கிளப் ஆஃப் அவர் ஸ்கூல் வந்து இது ஆர்கனைஸ் பண்ணது தானே. அப்போ நாங்கள் என்ன செய்ய விடலாம்னா டு என்ஹான்ஸ், என்ஹான்ஸ் என்ன கொஞ்சமே என்ன அர்த்தம்? என்ஹான்ஸ் என்ன? என்ஹான்ஸ் என்ன? இன்க்ரீஸ், இன்க்ரீஸ் தான் என்ஹான்ஸ். வேறு வேறு இதுகளை எழுதுறேன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட எழுதி வைங்க, உங்களுக்கு தேவைப்படும் கட்டாயம் எழுதி வைங்க. இன்க்ரீஸ், டிவலப், சரி, டிவலப்,
டெவலப் எழுதலாம் அல்லது யா இப்படியான என்ஹான்ஸ் இன்க்ரீஸ் டெவலப் எல்லாம் சிமிலர் மீனிங்ஸ் ரைட். ஸோ அதிகரித்தல் இந்த மாதிரியான விஷயத்தை இதில் காட்டும். அப்போ என்ஹான்ஸ் த நாலேஜ் இன் இங்கிலீஷ், நாலேஜ் நாலேஜ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இல்லாட்டி இங்கிலீஷ் ஸ்கில், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் என்றெல்லாம் எழுதலாம். எங்களுக்கு வேர்ட்ஸ் தேவை தானே, ஆனால் ஸ்பெல்லிங் எல்லாம் கவனமாக இருக்கணும். இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஸ்கில் என்று போடலாம், அல்லது நாலேஜ், இந்த நாலேஜ் த நாலேஜ் இன் இங்கிலீஷ் என்று போடலாம். சரிதானே, ரைட். எனிதிங் எதுனாலும் போடலாம், ஆனால் கட்டாயம் எழுதணும் டு என்ஹான்ஸ். அப்போ எமாங் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ற விஷயத்தையும் நாங்கள் இதில் ஆட் பண்ணலாம். எமாங் த ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் ஐடியாவில், சரியா? கட்டாயம் இப்படி தான் எழுதினா தான் மார்க்ஸ் தருவாங்கன்னு இல்லை. இதெல்லாம் நான் தர ஐடியா உங்களுக்கு, இப்படி எல்லாம் எழுதலாம் என்ற ஒரு ஐடியா தான் நீங்கள் என்ன செய்யலாம். நீங்கள் நோட்டீஸ் எழுதுறதுக்கு இப்படியான ஞாபகங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் எக்ஸாம் ஹாலில். ஓகே, இது எல்லாத்தையும் போட்டு போட்டு எழுதுவோம். சரி, இது சார் சொன்னவர், இது வந்து இப்படி எழுதினா சரி என்ற ஒரு ஐடியா உங்களோட மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா அதெல்லாம் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். வாசிச்சு பார்ப்போம். இப்போ எழுதினது, த இங்கிலீஷ் கிளப் ஆஃப் அவர் ஸ்கூல் ஹேஸ் ஆர்கனைஸ்ட் ஒர்க் ஷாப் ஆன் இங்கிலீஷ் ஃபார் எவ்ரி ஒன், அல்லது a workshop on English for everyone has been organized by the English Club of our school to enhance அல்லது to increase அல்லது to develop the knowledge in English. To develop the knowledge in English among the students. மாணவர்கள் மத்தியில் என்ற மீனிங்ல வரும். It will be held on 14th November 2024 at 9 a.m. in the school main hall. இல்லாடி இந்த மெயின் ஹால் ஆஃப் த ஸ்கூல் என்று எழுதினாலும் பிரச்சனை இல்லையா? ஆனால் நான் என்னடா இதில் ஐ மீன் என்ன சொல்கிறது, இப்போ கொஷனை பார்த்து அப்படியே எழுத வேணாம்னு யோசிக்கிறேன். அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு விஷயத்தையாவது மாற்றினா தான் நாங்கள் எங்களோட ஆன் ஐடியாவை பயன்படுத்தி இருக்கிறோம்னா அவனுக்கு விளங்குவேன். ஸோ அதுக்காக ஸோ அங்கால எல்லாமே கிளியர். பர்பஸ் போட்டுட்டோம், டேட், டைம் அண்ட் வென்யூ போட்டுட்டோம். ஸோ நவ் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் all the students, all the students. யார் இந்த போடையில் all the students in grade 11 போடுறேன். grade 11 should participate. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷுட் பார்ட்டிசிபேட் எழுத வேணும், ஏனெண்டா இல்லாடி வர மாட்டான். வெல்கம் போட்டால் ஓகே வெல்கம் பண்ணியிருக்கு போனால் போவோம், இல்லாடி விடுவோம், இந்த மாதிரி போயிடும். செமினார்கள் ஒர்க் ஷாப்ண்டா நீங்கள் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிரேட் 11 அல்லது ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பார்ட்டிசிபேட் என்று எழுதினாலே ஓகே. கிரேட் 11ன்றது அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அவன் கிளியராக தந்திருக்கான். பார்ட்டிசிபென்ட்ஸு இங்கே ஒன்றும் தெரியல. அப்போ நாங்கள் ஷுட் பார்ட்டிசிபேட் என்று போடுவோம். சில பேர் ஷுட் பி பார்ட்டிசிபேட்னு போட்டுக்கிறீங்களா, அது பிள்ளையா? ஷுட் பி பார்ட்டிசிபேட்னு எழுதிடலாம், அது பேசிவ். அப்படி இந்த ஷுட் பி என்ன எழுத வலிக்கிட்டுறாங்க சில பேர்ட்ட. நோட்டீஸ் நான் ஓவரோட அப்பா கேட்கல அப்படி இருந்தால் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி மார்க் பண்ணி அனுப்புவேன் நான். சரி, அப்போ அதுகள் எல்லாம் இம்பார்ட்டண்ட். என்ன பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும். அதோட இதில் செக்ரட்டரி என்ற விஷயம் தெரியல இதில். இது இப்போ நாங்கள் நார்மலாக இப்படியான விஷயங்களை வந்து செக்ரட்டரி தான் ஆர்கனைஸ் பண்ணுறவர். அந்த வகையில் நாங்கள் என்ன செய்யலாம்டா, கீழே இதில் ஒரு டேட்டை போட்டுட்டு உதாரணமாக இன்றைக்கு 12 அல்லது 12/5/2024 இதை போட்டுட்டு இங்கால நாங்கள் போடலாம் இந்த செக்ரட்டரி செக்ரட்டரி the English club.
இங்கிலீஷ் கிளப். கிளப் ரெண்டு போட்டுருக்கு. இல்லை நாங்கள் என்ன செய்யலாம்? நல்லாவே சென்ட்ரல் காலேஜ் போடலாம். ம். நல்லாவே சிசி இப்படி ஒரு ஸ்கூல்ல பேரை போடுறீங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, இதை விட டவுட்ஸ் எது வேணா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் கிளியர் பண்ணுவேன். இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுண்டா எல்லாத்தையும் மோஸ்ட்லி இன்க்ளூட் பண்ணிட்டோம். சரிதான். பர்பஸ் ஆஃப் த ஒர்க் ஷாப் இருக்குது, டேட் இருக்குது, டைம் இருக்குது, பிளேஸ் இருக்குது. வென்யூன்றது பிளேஸ், அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்குது, இன்க்ளூட் த ஃபாலோவிங்கில் உள்ள விஷயங்கள் எல்லாம் இருக்குது, கேர்லியில் உள்ள விஷயம் இருக்குன்னா இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ இப்படித்தான் இந்த நோட்டீஸை நாங்கள் எழுதுவோம். ஓகே பிள்ளைகள், இப்போ நீங்கள் சப்போஸ் எழுதியிருக்காட்டிக்கோ அல்லது எழுதினாங்கள் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ அதை வந்து நீங்கள் உங்களோட கொப்பியில் நோட் பண்ணி வைக்கிறது நல்லா. பிறகு நீங்கள் எக்ஸாமுக்கு போய்க்கல என்ன செய்யலாம், இந்த நோட்டீஸை தட்டி பார்த்துட்டு போனால் கூட ஓகே என்று இருக்கும். சரிதாங்க. இந்த பேப்பர்னு காப்பி பேப்பர்னு மேல் பக்கம் இருக்குல்ல, அதில் அந்த எக்ஸ்க்ளூசிவ் பாயிண்ட்ஸுகள் இருக்குதானே, இதெல்லாம் பெரும் கட்டாயம் அப்படியான எக்ஸ்க்ளூசிவ் பாயிண்ட்ஸை யூ கேன் புட்ட ஸ்டார் ஒன்றை போட்டு அதை மார்க் பண்ணி வச்சிங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் பாயிண்ட்டை மட்டும் பார்த்தோன்னு போகலாம் எக்ஸாம் போய்க்கு. எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்போ எக்ஸ்க்ளூசிவ் பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணி ஒரு நோட்டீஸ் எடுத்து எழுதி பார்த்துட்டு போகலாம். சரிதானே. இதில் இப்போ நான் சில வேலை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்கள் இருந்தாலும் நீங்கள் சரியான ஸ்பெல்லிங்கோட எழுதுங்கோ, எழுதினா தான் அதுக்குரிய மார்க்ஸ் கிடைக்கும். நான் சொன்னால் தானே ஏற்கனவே 3 spelling mistake means -1. Okay, very important. So I'm going to raise the question. I mean, raise பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ நாங்கள் 2018 பார்த்தோம்னா எங்களுக்கு நோட் வந்தது. சரியா, ஃபர்ஸ்ட் டைம் ரிசீவிங் த நோட். இப்போ நோட் எழுதுறதை பற்றி நான் இன்னும் சொல்லலை, ஆனால் நோட் தொடர்பான ஒரு டியூட் ஒன்று உங்களோட குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அதில் அந்த நோட் தொடர்பான விஷயங்களை நான் எழுதி படிப்பிக்க போகிறேன். அதுக்காக தான் ஷேர் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட்டோ இல்லை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஈஸி இல்லை அது, அதுக்காக. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் 2018 வரையில் என்ன படியா 2019 இருக்கிற கேள்வியாக செய்து பார்ப்போம். 2019 இருக்கிற கேள்வியை. ஒரே நிமிஷம் பேப்பர் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த செட் ஆஃப் பாஸ் பேப்பர்ஸில் இதில் 9 இல்லை பழைய நான் போட்டு விடுறேன் உங்களுக்கு. போட்டுறேன். சில பேர் 9 பாஸ் பேப்பர் புக்கில் பார்த்தாலே இருந்த நீங்கள் இருந்தாலும் ஓகே. இப்போ ஷேர் பண்ணுறேன் நான். 9 சரி 19 பார்த்தோம்னா இங்கே 19 பேப்பர். 19 பேப்பரில் எங்களுக்கு நோட்டீஸ் இதுதான் வந்தது. இதில் நான் பார்த்த அளவில் கெனவேர் விட்ட பிள்ளை வந்து ஐ ஆம் த செக்ரட்டரி என்று ஸ்டார்ட் பண்ணி எழுதியிருந்தீங்க.
நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னான், இந்த ஆர்கனைசர்ஸ் ஃபைன் பண்ணி யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் நோட்டீஸ் வித் ஆர்கனைசர்ஸ். அப்போ என்ன சார், ஐ ஆம் த செக்ரட்டரி என்று ஸ்டார்ட் பண்ணால் என்ன பிள்ளையா என்று கேட்டா ஆக்சுவலாக பிழை இல்லை. பட் நீங்கள் there is a chance to make some mistakes. சரியா, நீங்கள் பிளவுறதுக்குரிய வாய்ப்புகள் அதுக்குள்ள இருக்குது என்றதுக்காக தான் நான் அப்படி எழுத வேணாம்னு சொல்றேன். சரியா, some teachers instructed you like you can write I am the secretary என்று எழுதலாம்னு சொல்லி தந்திருப்பேன். ஸோ அதை நான் தவறுன்னு சொல்லல, சரி அதை எழுதலாம் தான். பட் ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்குல்ல எங்களுக்கு மைண்டில், ஒரு நாங்கள் ஒரு காயம் த செக்ரட்டரி என்று எழுதுறது, பிறகு இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது, அப்படி மாறி மாறி எழுதிக்கல. எங்களுக்கு மைண்டில் ஒரு விஷயம், ஒரு ஆன்சர் வந்து செட் ஆகிருக்காது. ஓகே இப்படித்தான் எழுதணுமென்ற ஒரு ஐடியா இருக்காது. டக்குன்னு என்ன செய்து விட்டுரும், எக்ஸாம் ஹாலில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். சரி, அவள் செக்ரட்டரி என்ற ஒரு விஷயம் அங்கே இல்லாட்டிக்கு, இப்போ நாங்கள் லாஸ்ட் நோட்டீஸ் பார்த்தோம், அதில் இல்லாட்டிக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஏன்னா ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் நாங்கள் ஒரே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுறது. சரி, அந்த வகையில் இங்கே ஆர்கனைசர்ஸ் பார்த்தோம்னா ஆர்கனைசர்ஸ் வந்து டெஃபினட்டாக இந்த இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன் தான் ஆர்கனைசர். ஆர்கனைசர்ஸாக இருக்கும். இப்போ யூ ஹேவ் ஆர்கனைசன் அவன் தர சில பேர் த இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன் ஆஃப் அவர் ஸ்கூல் ஹேவ் ஆர்கனைஸ்டு போட்டு வச்சுக்கிறாங்க. ஹேவை பார்த்து ஹேவண்டு அடி வச்சுக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் பிள்ளைகள் விடுறதுக்குரிய சந்தர்ப்பம் இயல்பானது. இது எல்லாருக்கும் இந்த பிள்ளைகள் வரும், பிரச்சனைகள் வரும். சரியா, ஆனால் அடிவாக கிராமட்டிக்கலி வி ஹேவ் டு சி த சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர். ஸோ இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன்ன்றது ஒன்று, அது ஒரு ஒரு மன்றம், ஆங்கில இலக்கிய மன்றம்ன்றது ஒன்று. அப்போ அது சிங்குலர்ண்டா எங்களுக்கு ஹேஸ் ஆர்கனைஸ்டு தான் வரும். சரிதானே, அப்போ அதை பார்க்க வேணும். அப்போ என்னத்தைன்னா சிங்கிங் காம்படிஷன். அப்போ சிங்கிங் காம்படிஷன்ன்றது இங்கே பர்பஸ் இல்லை. ஸோ வி டோன்ட் ஹேவ் எனி டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் த singing competition here. We have the details to watch the singing competition. I mean, அங்கே ஒரு சிங்கிங் காம்படிஷன் ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணி நடக்க போகுது. இது வந்து சிங்கிங் காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக எழுதப்படுற நோட்டீஸ் இல்லை. ரைட், the grade 9 students are not the participants of singing competition. சில பேர் என்ன நினைச்சு வச்சுக்கிறீங்கன்னா, சிங்கிங் காம்படிஷன் நடக்க போது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கிரேட் 9 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்கோ வேண்ட மாதிரி எழுதியிருக்கிறீங்க. சரி, நீங்கள் உங்களோட நோட்டீஸை வாட்சி பார்க்க தெரியும். சரி, அப்படி எழுதக்கூடாது பிள்ளைகள் ஒரு நாளும். சரி, அது தவறு. அப்படி ஃபைனலில் என்ன மார்க்கிங்கில் இருக்கீங்களே இதே மாதிரியான நோட்டீஸை ஃபேஸ் பண்ணினாங்க. என் அவையில் வந்து யோசிச்சு என்னென்னா, கிரேட் 9 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஆல் த கிரேட் 9 ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி பார்ட்டிசிபேட்டட் என்று போட்டிருந்தாங்க. எனவே பார்ட்டிசிபேட்டட் இந்த சிங்கிங் காம்படிஷன். சரியா, அப்போ எல்லாரும் ஆல் த ஷுட் பார்ட்டிசிபேட் இந்த சிங்கிங் காம்படிஷன் எல்லாம் போட்டிருந்தாங்க. சரியா, அப்போ அதெல்லாம் தவறானது. அப்போ இங்கே the purpose of the notice is நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம்டா இங்கே, we have to invite all the grade 9 students to watch the event. பார்க்கறதுக்கு, உதாரணமாக ஒரு சிங்கிங் காம்படிஷன் நடக்குது, ஒரு மெயின் ஹாலில் ஒரு 10-15 பேர் ரெண்டு பாடிக்கொண்டு நிற்கிறோம், ஜட்ஜஸ் மட்டும் இருந்து பார்த்து கொண்டு இருந்தால் அவங்க டக்குண்டு டென்ஷன் ஆயிடுவாங்கன்றதுக்காக யூ ஜஸ்ட் சப்போர்ட் டு ஆஸ்க் கிரேட் 9 ஸ்டூடெண்ட்ஸ், 9ஆம் ஆண்டு படியில் பிள்ளைகள் எல்லாம் வாங்கோ, இப்படி ஒரு சிங்கிங் காம்படிஷன் நடக்குது, அதை வந்திருந்து பார்த்துட்டு போங்க. அதான் பர்பஸ். சரி, அதை விட வேற ஒன்றும் நீங்கள் தேவை. அவையில் பங்கு பெற்ற வரையில, அவையில் பங்கு பெற்ற கூப்பிடையில தெளிவாக இருக்கணும் இந்த விடையே. சரிதானே, பாருங்க, ஒரு சின்ன சாதாரணமான நோட்டீஸ், இதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் ஆழமாக பார்த்தா தான் நாங்கள் 5 out of 5 எடுக்கலாம். இல்லாட்டி மார்க்ஸ் 5 விட குறையக்கூடாது மார்க்ஸ்ன்றதில் நான் தெளிவாக இருக்கிறேன். நீங்களும் அப்படியே இருங்க, டூவோட ஐயா இருங்க. ஏன்னா எடுத்தா 5 தான், இல்லாட்டி வேணாம், மார்க்ஸே வேணாம் என்ற மாதிரி யோசிங்க.
ரைட். இப்போ ஹெடிங் போடலாம், நாங்கள் நோட்டீஸ் உண்டு. நோட்டீஸ் அண்ட் ஹெடிங் போடலாம். நோட்டீஸ் அண்ட் ஹெடிங் போட்டா கீழே ஒரு இன்னொரு சிங்கிங் காம்படிஷன் போடலாம். டோன்ட் வரி, சிங்கிங் காம்படிஷன் போடலாம். இல்லாட்டி தேவை இல்லையா, இம்பார்ட்டன்ட் இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், பிறகு ரெண்டு ஹெடிங் போட சொன்ன வேற ரெண்டு மினக்கரையில். இதெல்லாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இது நோட்டீஸ் போட்டால் மட்டும் பிள்ளைகள் போதும். ஓகே. ஸோ இப்படி நாங்கள் போட்டுட்டு என்ன செய்யலாம், அண்டர்லைன் பண்ணி விடலாம். அண்டர்லைன் பண்ணி விட்டோம்னா ஓகே இருக்கும். ஐயா. ம். Okay. So we can start the notice from here. The English Literary Association. ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கொள்ளுங்க அப்படியே. Of our school has organized a singing competition in English. There, in English. இப்போ நாங்கள் எழுத போகிறோம். It will be held on. It will be held on 14th November 2024 at 9:30 AM. எழுதாதாக எழுதுங்கவா கட்டாயம், மற்றாக பார்த்துருங்க. 9 AM in the school. School main hall. சரியா? அப்போ டேட் டைம் அண்ட் பிளேஸ் போட்டோம். பிளேஸ் ஆஃப் த காம்படிஷன் போட்டாச்சு. ரைட். இங்கே நாங்கள் இன்வைட் பண்ண வேண்டிய ஆக்களை grade 9 students. All the grade 9 students are invited. இது பேசிவாக போகிறோன்னா invited to watch the event. இவ்வளோதான் விஷயம். சாதாரண ஒரு சின்ன நோட்டீஸ் உண்டு. English Literary Association of our school has organized a singing competition in English. It will be held on 14th November 2024 at 9:30 AM in the school main hall. All the grade 9 students are invited to watch the event. இதை விட ஒன்றுமே எழுதலாம், எல்லாத்தையும் எழுதிட்டு. பட் வேர்ட்ஸ் கொஞ்சம் குறைவாக தான் பெறும், அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இதை விட நாங்கள் என்ன எழுதுறது வேறு ஒன்றும் இல்லை தானே. ரைட், எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் வேர்ட்ஸை பற்றி worry பண்ணாமல் வர வேண்டிய. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இப்படியான நோட்டீஸ் கொஷின்ஸ்ல எல்லாம் வேர்ட் லிமிட் ஆறாது. நீங்கள் ஒரு வேர்டில் ஆன்சர் எழுதிட்டு வரக்கூடாதுன்றதுக்காக. சரியா? அப்போ நீங்கள் அவன் கேட்குற விஷயத்தை சரியா இதை நீ ஐ ஆம் த செக்ரட்டரி ஆஃப் த இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன், ஸோ ஐ ஹேவ் ஆர்கனைஸ்ட் எல்லாம் எழுதியிருக்கிறீங்க. அப்படியெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லையா? ஸோ அஸ் யூஷுவல் கீழே டேட் அண்டை போட்டு
ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க அன்மியூட் பண்ணி. நான் வேற ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளலாம் நிற்கிறேன். என்கிட்ட அந்த லேப்டாப் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படியே. அன்மியூட் பண்ணி கேட்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி செட் கூட பண்ணலாம். செட்டை கூட நான் டிசேபிள் பண்ணல இன்றைக்கு. ஏனெண்டா அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சரியா, ரைட். ஸோ அப்படியான இது இந்த இந்த நோட்டீஸில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று முக்கியமானது. இந்த சிங்கிங் காம்படிஷனுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்னா அவையில் இன்வைட் பண்ணுறோம் பார்க்குறதுக்காக தான். வேறு ஒன்றுமே நாங்கள் இதில் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ரைட், நல்லா இது டு வாட்ச்ன்றது மென்ஷன் பண்ணாண்டிக்கு மார்க்ஸ் கிடைக்காது. ஏன்னா அதுதான் மெயின் அதுலையா, டு வாட்ச் த இவெண்ட். பல பேர்ட்டு இதுகள் சும்மா வாட்ச் பார்க்குறேன் நீங்கள் அனுப்பினத. அதில் நீங்கள் வி வி ஆர் கைண்ட்லி இன்வைட் என்ற ஒரு ஆள் போட்டிருக்கு, அது பிள்ளை. வி கைண்ட்லி இன்வைட்னா வரும். வி ஆர் கைண்ட்லி இன்வைட்னா பெசிவாக போயிடும். சரியா, அப்போ வி கைண்ட்லி இன்வைட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிரேட் 9 டு த சிங்கிங் காம்படிஷன். என்றது நீங்கள் டு வாட்ச் த சிங்கிங் காம்படிஷன் போட்டால் இல்லை. அப்படியான அடிஷ்னல் அட்வர்ப்ஸ் நீங்கள் நம்ம ஆல் த கிரேட் 9 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கைண்ட்லி இன்வைட்டட்னு போடலாம், பிரச்சனை இல்லையா. கைண்ட்லி இன்வைட்டட்னு போடலாம். சும்மா ஓவராலாக சும்மா வாட்ச் பார்த்தேன் 2 3 விஷயத்தை நீங்கள் அனுப்பினதில் வாட்ச் பார்ப்போம் பார்ப்போம் இன்னொன்றையும் வாட்ச் காட்டுறேன். பாருங்க, அதில் 2020 2022 அதே வெல்ஃபேர் சொசைட்டி வெல்ஃபேர் அசோசியேஷன் தானே. பாருங்க இதில் யா, all the students of grade 9 are invited to participate in this event, in this competition and எழுதிக்கிறீங்க கொஞ்சம் பேர். அது தவறு. அதை அண்டர்லைன் பண்ணி போட்டு மார்க்ஸை குறைப்பான். இது பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடல உங்களை. சரியா, இது வந்து வாட்ச் த இவெண்ட் தான் போடணும். டு வாட்ச் த இவெண்ட். 2 3 நோட்டீஸ் பார்த்தேன்னா டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் இவெண்ட் இன் திஸ் காம்படிஷன் தான் போட்டுக்கிறீங்க. ரைட், முக்கியமாக அதை சேஞ்ச் பண்ணுங்க. நீங்கள் உங்களோட நோட்டீஸில் அதை சேஞ்ச் பண்ணுங்க. பாருங்க, எழுத எவ்வளோ ஐடியா வருது, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வருது எங்களுக்கு. சிம்பிளாக நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை நீ விட மாட்டோம்ல நாங்கள். 2020 22 23 வரைக்கும் நோட்டீஸ் தான் வந்தது. ரைட், ஆனால் நாங்கள் இதெல்லாமே இன்வைட் பண்ணுற நோட்டீஸ். எல்லாமே இப்படி ஒரு நிகழ்வு இருக்கு வாங்கோ என்ற ஒரு ப்ரோக்ராமுக்கு வர சொல்ற அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. இதே விஷயம் அந்த ஒரு ஓபன் ஏஜுக்கு விசிட் பண்ணுற மாதிரியும் இருக்கு. அப்படியான இதுகளும் இருக்கு. சரியா, அப்போ அது எல்லாத்தையும் எழுத போகிறோம். இப்போ எங்களுக்கு டைம் காணாதபடியாக நாங்கள் நாளைக்கு, சரியா, நாளைக்கு அதை நாங்கள் எழுதி முடிப்போம் ஃபுல்லாக. சரியா, நான் ஃபுல்லாக நாளைக்கு எழுதி முடிப்போம். அப்போ வழியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு வாங்கோ. நாளைக்கு 20 21 22 23க்குரிய நோட்டீஸ் தொடர்பான விஷயத்தை பார்ப்போம். ஓகே, see you, bye bye, take care, have a nice day.